எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. எப்படியும் பெட்ல நான் தான் ஜெயிக்க போறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துடுவேன். நான் ஒரு ஆளா பேர் சொல்றேன், வந்து பேப்பர் வாங்கிக்கோங்க. ஷெர்வின் வந்துட்டேன் மிஸ். வாங்க சார். அப்படி இப்படி திரும்பி நில்லுங்க. திருக்குறளை எழுதியது யாருன்னு கேட்டா திருவின் குறள் தெரியாது, டியூட் மூவியில் வரும் ஏகனின் குறள் தான் தெரியும். சார் நேத்துக்கு நைட்டு படிக்காம என்ன பண்ணீங்க? டியூட் படம் பார்த்தேன். என்ன பாத்தீங்க? டியூட் படம் பார்த்தேன். டியூட் படம் பாத்தீங்களா? அதான் அப்படியே எழுதி வச்சிருக்கீங்களா? இந்தடா போய் ஒழுங்கா முட்டி போடு. Thank you மிஸ். லக்ஷித் எஸ் மிஸ். வாங்க சார். சார் என்ன எழுதிருக்காரு தெரியுமா? நாட்டை காப்பாத்திய தலைவர்கள் கேட்டா வெட்னாவிடமிருந்து உலகத்தை காப்பாத்தியது வில் ஸ்டீவி. ஆமா அது என்னடா வில்லு? வில்லு வில்லு வில்லு. டே டே அப்போ அது பொய்யா மிஸ்? வில்லு கைய தூக்கணதும் செவ்வாய் கிரகம் மேலே நிற்கும். அடுத்த பாட்டுல கூட வில்லு காப்பாத்துறேன்னு சொன்னானே, அப்போ அதெல்லாம் பொய்யா மிஸ்? அம்பட்டுமே போய்தா? போ போ நீ போய் முட்டி போடு. ரித்து. Thank you மிஸ். ஷிவானி. Thank you மிஸ். விருதி. மேம். குட் கேர்ள். ஷிவானி ஷிவானி என்ன இங்க வா. ரித்து கிட்ட எவ்வளவு மார்க்ஸ்னு கேளு. இது ரித்து ரித்து என்ன மார்க்? 98. அப்படியா? சரி சரி 98. 2 மார்க் அதிகமா? எனக்கு எதுக்கு இந்த சேலஞ்ச்லாம்? ஏய் நீ வாயை மூடு. நான் சயின்ஸில் கிங்கு, ஆனால் அவள் வீக்கு. அதில் டேலி ஆகிடும் பாரு. விருத்தி வந்து 96 மார்க் வாங்கியிருக்கா. தெரியும் அவள் கம்மி மார்க் தான் வாங்குவான்னு. பேச்சா பேசுனா அவள் சயின்ஸில் நல்லா எழுதுவாளே, ஆனால் நீ அதில் 70 மார்க் வாங்குறதே கஷ்டம். ஐயா அவள் கூட சேலஞ்ச் பண்ணலேருந்து முட்டி முட்டி படித்த ஒரே சப்ஜெக்ட் சயின்ஸு தான். என்னோட வீக்னஸ் எனக்கு தெரியும். ஏ சூப்பர் டி. விருதி வாங்க மேடம். அப்படியே இப்படி நில்லுங்களேன். ஆரஞ்சு இஸ் அ கலர் ஆஃப் ஃப்ரூட்னு கேட்டா மேடம் என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க? கேரட் இஸ் ஆரஞ்ச் பட் ஆரஞ்ச் இஸ் நாட் அ கேரட். ஆமா மிஸ். அடி பொளக்க போறேன் பாரு உன்னை நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இந்த மாதிரி ஆன்சர் எழுதுனா. ரித்து எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஷிவானி. எஸ் மேம். இந்தா குட் கேர்ள். ஐ பாஸ் ஆயிட்டேன்.